ஓகே, அப்ப இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் ரன்ல ஸ்லோவா அழகா ஷேர் பண்றேன். ஒண்ணா பண்ணுங்க. புரியல அப்படின்னாக்க தம்ஸ் அப் காட்டுங்க. வாங்க, ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் கூடவே சேர்ந்து பொறுமையா அழகா பிராணாயாமம்னா என்ன, மெடிடேஷன் என்ன அப்படின்னு அப்படியே பொறுமையா பார்க்கலாம். Sit as comfortable as you can. Bring your hands in Namaskar Mudra, called Anjali Mudra. Knuckle joint touch the heart chakra. Close your eyes. Please repeat the mantra after I finish line by line. Guru Brahma, Guru Vishnu, Shakana Bhavatu, Prana Setam, Vashe Sharvam. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavatu Sahanao Bhunakto Sahaviryam Karavavahai Tejasvina Vadedamastu Mam Vadvishavahai. Om Shanti Shanti Shanti. Pranastham Vashe Sarvam Prithiveyat Pratakshtitam Mathe Vaputra Takshashva Stranaksha Pranyaksha Videhineti. Observe the mantra vibration. Slowly rub your hands. Open your face gently. Guru Brahma, Guru Vishnu உங்களுக்கு தெரியும். மீதி ரெண்டுத்தினுடைய தமிழ் மீனிங் சொல்லிட்டு let's move on to the main subject. ரெண்டு சொன்ன சகனா பவது and பிராணசேதம் வசே சர்வம். எல்லாம் அல்ல கடவுள் நம் இருவரையும் காத்தருளட்டும். அவர் நம் இருவருக்கும் புஷ்டி அளிக்கட்டும். பெரும் சக்தியுடன் நாம் இணைந்து பணியாற்றுவோம். நம் கல்வி ஒளிவூட்டுவதாகவும் பயனுள்ளதாகவும் அமையுமாக. நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்காதிருப்போமாக. இதுதான் சகனாபவத்தினுடைய பிரேயர் மீனிங். இது வந்து யூனிவர்சல் மந்த்ரா. இது வந்து ரிலீஜியஸ் எதுவுமே குறிக்காது. இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டு. அடுத்தது பிராணசேதம். மூ உலகில் உள்ளதெல்லாம் பிராணனின் ஆளுகக்கு உட்பட்டது. பிராணன் அப்படின்னாக்க எனர்ஜி, காற்று. பிராணனே, தாய் குழந்தையை காப்பது போல எங்களை காத்தருள்வாயாக. எங்களுக்கு அறிவும் செல்வமும் தந்தருள்வாயாக. இதுதான் அந்த மீனிங் ரெண்டுத்துக்கும். இப்ப பிராணாயாமம் போறதுக்கு முன்னாடி
நம்ம கொஞ்சம் முத்ராஸ் கத்துப்போம். கொஞ்சம் நம்ம ரைட் பிரெயினுக்கு வந்தாதான் நம்ம பிரெயின் சொல்ற பேச்ச கேட்கும். ரைட் பிரெயின்ல தான் சப்கான்சியஸ் மைண்ட் அடங்கியிருக்கு. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம உடம்பு நன்றாக இருக்கும். இம்யூனிட்டி, பிளட், ரைட் பிரெயின் எல்லாமே, பெயின் எல்லாம் ரிலீஸ் பண்றது எல்லாமே பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஒரு வேர்டை நாம வச்சுக்கோங்க. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்ப ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்கு 2-3 எக்ஸசைஸ் இருக்கு. என் கூடயே சேர்ந்து பண்ணுங்க. ஒரு கையில 2, ஒரு கையில 3. இது நாள் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க. இப்ப பிரெயினுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்ப்போம். இந்த கையில 2 மாத்திட்டேன், இந்த கையில 3 மாத்திட்டேன். கடைசி 3. கடைசி 3, இந்த 2 இன்டாக்ட் அண்ட் மிடில். அப்பாட. அந்த 2 இல்ல, இந்த 2. இந்த 2, இந்த 3. இந்த 3 பண்ணிருக்கீங்களா, இந்த 3 பண்ணிருக்கீங்களா? இந்த 3 கரெக்டா தான் பண்றீங்க. சார், நான் மொபைல்ல விளையாடுறேன் சார், என் கையை விளையாட வைக்கிறீங்க சார் இன்னைக்கு. அந்த 2, இந்த 3, அவ்வளவுதான். இந்த 2, இந்த 3. டூ இட் லிட்டில் பிட் ஃபாஸ்ட். பொறுமையா அழகா பண்ணுங்க பார்க்கலாம். 2 to 3 times. பண்ணுங்க. 2, 3. கரெக்ட். 3, 2. பாருங்க, விரல் நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. அதான் உண்மை. சரி, வாங்க அடுத்தது சிம்பிளா போலாம். கட்ட விரல், சுண்டி விரல். வாங்க. கட்ட விரல், சுண்டி விரல் வந்துச்சா பாருங்க. அடுத்தது இது. அது 2த்தையும் மூடிட்டு இது 2த்தையும் ஓபன் பண்ணும். இது வந்துடும். அந்த விரல மூடிக்கணும். அப்புறம் இது 2ம் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் டெக்னிக். ரைட் பிரெயினுக்கு வந்தாதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் வாழ்க்கையில. சரிதானுங்களா? கரெக்ட். இன்னும் ஒரே ஒரு டெக்னிக். இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. ஒரு விரலா ரைஸ் பண்ணும் பாருங்க. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5. அப்புறம் எல்லா விரலும் சேர்ந்து தான் தூக்குது பாருங்க. பொறுமையா பிராக்டிஸ் பண்ணோம். இது நிறைய இருக்கு. 3 போதும் இன்னைக்கு. இதை பாருங்க. லிட்டில் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டாக்ட் ஃபிங்கர், இண்டாக்ட் ஃபிங்கர், தம்ப், தம்ப். இந்த 3 எக்ஸசைஸ் நாம வச்சுக்கோங்க. 2 and 3, 2 and 3, thumb and little finger, thumb and little finger. ஒரு வரல ரைஸ் பண்ணும். இது 3மே ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் டெக்னிக். அடுத்தது முத்ராஸ். முத்ராஸ் அப்படின்னாக்கா இந்த 5 விரலும் பஞ்சபூதம். பஞ்சபூதம். இது வந்து நீர், இது மண், இது ஆகாஷ், இது ஆகாஷ். இது ஒண்ணு வந்து காற்று, ஒண்ணு வந்து ஃபயர். இது வந்து ஃபயர், இது ஏர். புரியுதுங்களா? இது 5மே பஞ்சபூதா. இதுக்கு பேரு சின் முத்ரா, கியான் முத்ரா, ஞான் முத்ரா, சின் முத்ரா. அதனாலதான் நம்ம எழுதுறோம். எழுதுனாதான் பவர் ஜாஸ்தி. எழுதும் போது பிரெயினுக்கு போயிடும். நீங்க நல்லா நோட் பண்ணினாக்கா இது 2ம் ஜாயின் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். இதுக்கு பேரு சின் முத்ரா. மடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா சின்மய. மடிங்க, இந்த 3 விரலையும் மடிங்க. சின்மய முத்ரா. இதுக்கு பேரு சின்மய. இதுக்கு பேரு ஆதி முத்ரா. ஆதி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது நாசிகா முத்ரா. இதுக்கு பேரு நாசிகா. இந்த 4 முத்ரா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 விரல, இந்த 2 விரல மடைக்கும். ஆமா, இது நாடிய மாத்திரத்துக்கு உண்டான முத்ரா. நாசிகா. கட்ட விரல் வலது நாசி, மோதிர விரல் இடது நாசி. ரைட் நாஸ்டில், லெஃப்ட் நாஸ்டில். அவ்வளவுதான். இந்த 4 முத்ரா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வாழ்க்கையில லங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்கா மூச்சு நின்று போச்சுன்னாக்கா சகலமும் நின்று போச்சு. அதனால பிராணாயாமா ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா அஷ்டாங்க யோகால 8 ஸ்டெப் இருக்கு. யமம், நியமம், ஆசனா, பிராணாயாமா,
பிரத்யகாரா, தாரணா, தியானம், சமாதி. இந்த 4வது ஸ்டெப் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் பண்ணதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மனதனுடைய எண்ண அலைச்சுழல் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, நம்ம மனதனுடைய தாட்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் வந்து கொண்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகும். காம் டவுன் ஆச்சுனாக்கா நீங்க டெசிஷன் மேக்கிங் பக்காவா எடுப்பீங்க. அந்த பிரெயினுடைய வேவ் லென்த் இருக்கு பாருங்க, வேவ் லென்த் அது வந்து மாறிடும். இன்னொன்னு வந்து சூரிய நாடி, சந்திர நாடி, சூக்ஷ்ம நாடி, மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கின்றன. அதுல முதன்மையான 3 நாடி இடா, பிங்களா, சுஷுமனா. மீதி மொத்தம் 10 நாடி இருக்கு. பட் இந்த முதன்மையான 3 நாடி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கபால பாத்தி. கபாலா அப்படின்னா கல்லு, பாத்தி அப்படின்னா ரிலீஸ். கபால இது வந்து சைனஸ்க்கு, கோல்டு, காஃபுக்குலாம் ரொம்ப நல்லது. யாரு பண்ணக்கூடாதுனாக்கா எபிலெப்சி, கோமா பேஷண்ட் பண்ணக்கூடாது. லங்ஸ் பேஷண்ட் பார்த்து பண்ணணும். மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தியா இருக்கிறவங்க இது வந்து ஒரு கிரியா டெக்னிக். ஃபர்ஸ்ட் வந்து கபால பாத்தி, பஸ்திரிகா, நிறைய இருக்கு, ஒரு ஸ்டெப்பா சொல்றேன். இடது கை சின்முத்ரை, வலது கை நாசிகா முத்ரா. மொத்தம் 2 வெரைட்டிஸ் இருக்கு. நாசில மாத்தி மாத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும், போத் நாசில் எக்ஸேல் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியேஷன் சொல்றேன். ஒன்லி எக்ஸேல், இன்ஹேல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பாருங்க, கர்ச்சீப் வச்சுக்கோங்க, கையில கர்ச்சீப் வச்சுக்கோங்க. எக்ஸேல் மட்டும் பண்ணுங்க. ஒன்பது செட்டு, லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி 9 செட்டு பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? பண்ணலாமா? பண்ணலாமா? இது வந்து நாசிகா முத்ரா. இது வந்து நாசிகா, நாசிக். இது சின்முத்ரா, லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரா. மடி மேல வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. இடது கை சின்முத்ரால வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரா. இண்டெக்ஸ் மடி மேல வச்சுக்கோங்க. கீபோர்ட் லேப் முட்டி மேல வச்சுக்கோங்க, மடி மேல. இது வந்து நாசிகா. இந்த 2 விரல் ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் மடக்குங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எக்ஸேல் மட்டும்தான். எக்ஸேல் மட்டும் பண்ணுங்க. இந்த பக்கம் எக்ஸேல், அந்த பக்கம் எக்ஸேல், அந்த மாதிரி 9 டைம் பொறுமையா பண்ணுங்க. எக்ஸேல் மட்டும். மவுத்தை மூடிக்கோங்க, வாயை மூடிட்டு எக்ஸேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரெயின்ல இருக்கிற எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில வந்துடும். எக்ஸேல் மட்டும். 9 செட். ஒரு செட்டுன்றது ஒரு எக்ஸேல், ஒரு எக்ஸேல், லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி 9 செட்டு. இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எங்க ஆயிடும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். பிரெயின்ல இருக்கிற ஹெட்டேக்கு, சைனஸ் எல்லாம் போயிடும். இதுக்கு பேரு கபால பாத்தி. இப்படி நாசிகா முத்ரா. இந்த 2 விரல், இந்த 2 விரல். அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மியூட் ரிலீஸ் பண்றேன், பேசுங்க. மியூட் ரிலீஸ் பண்ணிட்டேன், இப்ப பேசுங்க. மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கேன். மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கேன். மியூட் எடுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன டவுட்? இப்ப வந்து ஐயா, இது வந்து மேல தூக்க முடியல. எதிரான விரல், இந்த விரல் 2வது விரல் எனக்கு மேல வர மாட்டேதுயா. வரல. பரவாயில்ல விடுங்க, அது பரவாயில்ல விடுங்க. பண்ண பிராக்டிஸ் ஆயிடும். இப்ப எக்ஸல் நல்லா கத்துட்டீங்களா? கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். எக்ஸல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். இதுக்கு பேரு கபால பாத்தி. கபாலா பாத்தி.
இப்ப ரெண்டும் மாத்தி மாத்தி பண்ணீங்க. இப்ப 2 நாசிலையுமே எக்ஸல் பண்றீங்க. பாருங்க 2 கையும் சின்முத்ரா, 2 கையும் சின்முத்ரா, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் 2 மூக்கு வழியா பாருங்க. பண்ணுங்க 2 மூக்கு வழியா எக்ஸல் பண்ணும். வயிறு நல்லா உள்ள போணும். மூச்சுல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஓகே ஐயா, சூப்பர் ஐயா. இதுக்கு பேரு இது கபால பாத்தி. கபால பாத்தி. பாத்தி இது பண்ணா ஹெட்டேக்கு, சைனஸ், ஸ்னீசிங் எல்லாம் போயிடும். மூளையினுடைய செல்கள் நன்றாக இருக்கும், ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். அவ்வளவுதான், மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆயிடும். இதுக்கு பேரு ஒரு கிரியா. இதுக்கு பேரு ஷட்கிரியால இது ஒரு கிரியா. அடுத்ததுக்கு பேரு பஸ்திரிகா. பஸ்திரிகா அப்படின்னாக்க பெல்லோஸ். பஸ்திரிகா பெல்லோஸ், காத்து காத்து அடிக்கிறோம் அது பெல்லோஸ். பாருங்க லங்ஸ வந்து இன்ஹேல் பண்றீங்க, எக்ஸ்ஹேல் பண்றீங்க. லங்ஸ் பாருங்க, காட்டுறேன், டெமோ காட்டுறேன், பொறுமையா பண்ணுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் டெமோ பாருங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. 2 கையும் சின்முத்ரால வச்சுட்டு இருக்கேன் மடி மேல. அது பாருங்க, லங்ஸ நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, கான்ட்ராக்ஷன் பண்றீங்க. இத பாருங்க, இன்ஹேல் இன்ஹேல். லங்ஸ் நல்லா முன்னாடி வரணும், ஷோல்டர் நல்லா பின்னாடி போகணும். லங்ஸ் நல்லா உள்ள வரணும், இப்படி பண்ணும். ஒன்லி லங்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். பாருங்க, செவன் டைம்ஸ் பண்ணுங்க, 7 to 9 டைம்ஸ் பொறுமையா பண்ணுங்க. லங்ஸ நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, நல்லா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இந்த லங்ஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா சளி எல்லாம் வெளில வந்துடும். ரிலாக்ஸ். முடிச்சாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப். 9 டைம்ஸ். அடுத்தது சக்ஷனல் பிரீதிங். சக்ஷனல் பிரீதிங் அப்படின்னாக்கா அப்டமன். வீடியோ தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் தூரக்கத்தில் நல்லா தெரியுது ஐயா. தெரியுது. பொறுமையா வாங்க, நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போங்க. அப்டமன், செஸ்ட், கிளாவிகுலர் போன். இதுக்கு பேரு சமானா, பிராணா, உத்தானா. வியானா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆயிடும். கீழே போறது அப்பானா. மொத்தம் 5 வாய்வு மெயின், 5 சப்பு. நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சன். இதெல்லாம் ஒண்ணு கவனிக்கும். ஒண்ணு கண் சிமிட்டுறது கவனிக்கும், ஒண்ணு கொட்டாய் வர்றது கவனிக்கும். அந்த மாதிரி ஒண்ணு ஒரு வாய்வு ஒண்ணு கவனிக்குது. 10 தசவாயுக்கள் பேரு. இந்த 5 மெயின் வாய்வு, இதுக்கு பேரு சமானா. இப்ப சக்ஷனல் பிரீத்திங்ல அப்டமன் பண்ண போறோம். என்ன மாதிரியே பண்ணணும். மொத்தம் 7 இன்னைக்கு பண்ணலாம். 4ல இருந்து 9 பண்ணலாம். பாருங்க, எக்ஸேல் மட்டும்தான் பண்ணும், இன்ஹேல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பாருங்க, வயிற்ற நல்லா அழுத்திக்கணும். இன்ஹேல் அந்த மாதிரி மொத்தம் 7 டைம்ஸ் பண்ணணும். பாருங்க, எக்ஸேல், இன்ஹேல், வயிற்ற நல்லா அழுத்தணும். 3 4 5 6 7 8 9. பார்த்து பொறுமையா.
அடுத்தது லங்ஸ். பிராணா, லங்ஸ்ல தான் பிராணா இருக்கு பாருங்க. கைய நல்லா அப்படி வச்சுட்டு எக்ஸேல் அண்ட் இன்ஹேல் என்ன பாருங்க. எக்ஸேல் இன்ஹேல் நல்லா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் 9 times. Nine times. அடுத்தது காலர் போன் பாருங்க. மேல கீழே என்ன கவனிங்க, ஷோல்டர் மட்டும் மேல போகணும். வெரி குட். எல்போ parallel to the ground. Inhale up, exhale down. 1 2 3 4. Inhale up, exhale down. 5 6 7 8 9. இந்த கை எனக்கு இதானது ஐயா, அதனால அதான் இப்படி மறக்க முடியல. ஓகே, என்னங்க? பரவாயில்ல. கையே எனக்கு கொஞ்சம் பிராக்சர், அதனால இதுக்கு மேல போகாது, அதனால இப்படி வச்சுக்கிட்டு பண்றேன். உங்களுக்கு என்ன முடியுமோ அது பண்ணுங்க அப்பா. இது வந்து நாட் எக்ஸாம், நம்மளுடைய பர்சனல், நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம பண்றோம். என்ன முடியுமோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாது, சரிங்களா? அடுத்தது சின்முத்ரா வச்சுட்டு இப்ப 3மே பண்ணோம். அப்டமன் தனியா பண்ணோம், செஸ்ட் தனியா பண்ணோம், காலர் போன் தனியா பண்ணோம், கிளாவிகுலர் போன். இப்ப 3த்தையும் சேர்த்து இன்ஹேல் எக்ஸேல் பாருங்க. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு, லங்ஸ், கிளாவிகுலர் போன் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸேல் பண்ணும்போது இங்க டவுன் பண்ணோம். அவ்வளவுதான். 9 times பண்ண பார்க்கலாம். பொறுமையா பண்ண. Do it as long as possible. ஓகே, ரொம்ப புரியுது ஐயா. பொறுமையா தான் சொல்றேன், ஒன்னும் ஃபாஸ்டா எல்லாம் ஒன்னும் போல. கரெக்டா இருக்குங்களா இல்ல ஸ்பீடா இருக்கா? கரெக்டா இருக்கு ஐயா. இந்த சின்முத்ரானுங்கிறத இன்னைக்குதான் எனக்கு கரெக்டா தெரியுது. நிறைய அந்த முத்ரா மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதான் சின்முத்ரா. கரெக்ட் தானே? சின்முத்ரா கரெக்ட். டிப்ஸ் இப்ப கையை இதுல பண்ணிக்கணும். வெரி இதான் சின்முத்ரா. கரெக்ட் தானே? இதான் சின்முத்ரா. கையை மேல் நோக்கி வச்சுக்கணும், கீழ் நோக்கி வைக்க கூடாது. கையை வந்து இப்படி மேல் நோக்கி தான் கரெக்ட். மேல் நோக்கி வைக்கணும். கரெக்ட். அடுத்தது சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். இதுக்கு பேரு சூரிய நாடி, பிங்கள நாடி. இதுக்கு பேர் என்னது? சூரியன், சிவன், ஹீட். இதுக்கு பேரு சிவன், சூரியன்,
ஹீட் நாம வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு சந்திரன், சக்தி, கூல். இது ரெண்டுமே மாறி மாறி நடக்கும் லைஃப்ல. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. மோதிர விரலால இடது நாசியை மூடிக்கிறீங்க, லைட்டா டச். மோதிர விரலால வலது கை மோதிர விரல் வலது கை மோதிர விரலால இடது நாசியை மூடிக்கிறீங்க. கரெக்ட். ரைட் நாஸ்டில் மட்டும்தான் பண்ணணும் பிரீதிங். எக்ஸேல், இன்ஹேல். கரெக்ட். இந்த மூக்குல மட்டும்தான் பிரீதிங் பண்ணணும். 9 செட். புரியுதுங்களா? பண்ணலாமா? அத பாருங்க. இதுல மட்டும் பண்ணுங்க. லெஃப்ட் சின்முத்ரா வச்சுட்டு ரைட் நாஸ்டில் பிரீதிங். இல்ல இது வந்து ஐயா ஒரு நிமிடம். ஐயா எனக்கு புரியல. அது இதுல வச்சுட்டு என்ன பண்ணணும்? இது இப்ப இதை வச்சாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருங்க. மூச்சு வந்து அப்படியே நடக்கும். நம்ம என்ன பண்றோம்? ரெகுலேட் பண்ண போறோம். ரைட்ல மட்டும் எக்ஸேல், இன்ஹேல் ரைட்ல மட்டும் தான் பண்ணணும். இத பாருங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல் ரைட்ல மட்டும் பண்றீங்க. புரிஞ்சுதுங்களா? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எக்ஸேல், இன்ஹேல் ரைட்ல மட்டும் பண்ணுங்க ஒரு 5 ரவுண்ட். இப்ப புரியுதுங்களா? புரியுது. ரைட்ல மட்டும் பண்ணுங்க. இதுக்கு பேரு சூரிய அனுலோம் விலோம். இந்த வெயிட்டா இருக்கிறவங்க இது பண்ண குறைஞ்சிரும் உடம்பு. ஓகே ஐயா, சூப்பர் ஐயா. அடுத்தது இடது நாசி பண்ணணும். இப்ப வலது நாசி பண்ணிருக்கீங்க. இடது நாசி ரைட்ட க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த மூக்குல எக்ஸேல், இன்ஹேல் 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. சூப்பரா புரியுது. அடுத்தது இதுக்கு நல்லா புரிஞ்சுட்டீங்க. சூரிய பேதனா, சாரி, சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம். இப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, அந்த 2 மூக்கும் சரியா ஃபங்க்ஷன் ஆகுதான்றத பார்க்க போறோம். ரைட்ல இன்ஹேல்,
லெஃப்ட்ல எக்ஸேல், அது மட்டும் தான் பண்ணணும். இந்த பாருங்க, அவ்வளவுதான். ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல் ஒரு 7 டைம்ஸ் பண்ணுங்க. இப்ப லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல், சந்திர வேதனா. இப்ப லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல், அதை மட்டும் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்பதான் நம்ம ஒரிஜினல் செஷனுக்கே வரோம். நாடி சுத்தி, இதுதான் உங்களுடைய பிரெயினை கரெக்டா பேலன்ஸ் பண்ணும். நாடி சுத்தி மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இதுக்கு முன்னாடி எல்லாமே கிளென்சிங் ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் ஃபார் நாடி சுத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூ என்ற எழுத்த தலைகீழா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சுக்கணும். பாருங்க, இதுல எக்ஸேல், இதுல இன்ஹேல், இதுல எக்ஸேல், இதுல இன்ஹேல், அந்த மாதிரி 7 to 9 டைம்ஸ் பொறுமையா பண்ணலாம். டைம் நிறைய இருக்கு. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நாசிக்ரம் முத்ரா யூஸ் பண்ணணும். நாசிக்ரம் அப்படின்னாக்கா நாசிக்ரா, இந்த 2 விரல் புருவ மத்திய டச் பண்ணிக்கணும். கட்ட விரல் வலது நாசிக்கு, இந்த 2 விரல் இந்த நாசிக்கு. இதுக்கு பேரு நாசிக்ரம் முத்ரா. இந்த எல்போ செஸ்டுக்கு முன்னாடி வரணும். அவ்வளவுதான். பாருங்க, இடது கை சென் முத்ரை. நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மூச்சு வந்து இடது நாசி வழியாக வெளியில விடுறேன். இடது நாசி வழியாக மூச்சை உள்ள இழுக்கிறேன். இடது நாசியை மூடிக்கொண்டு வலது நாசி வழியா மூச்சை வெளில விடுறேன். திரும்பவும் வலது நாசி வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும். இடது நாசி வழியாக மூச்சை வெளில விடணும். இது ஒரு செட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? பண்ணலாமா? நான் ஒரு தடவை பண்றத பாத்துங்க ஐயா. அப்படியே ஒரு தடவை மட்டும் இந்த பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். இந்த விரலை வந்து இங்க வச்சுக்கணும், இங்க வச்சுக்கணும். ஓகேவா? இத வந்து இத முடிக்கணும், இது பண்ணிக்கணும். இது வந்து இந்த சைடு. கரெக்ட் தானே? கரெக்ட் கரெக்ட். இப்ப இந்த 2 விரல் கரெக்ட் தானே? இப்ப இந்த விரல் ஐயா கரெக்ட் கரெக்ட். இல்ல, இந்த 2 விரலும் சேர்த்து தான் இங்க வைக்கணும். இப்படி வச்சுக்கணும். பண்ணுங்க. எக்ஸேல், கரெக்ட் கரெக்ட் பண்ணுங்க. எக்ஸேல், இடது நாசி எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். மாத்தி மாத்தி பண்ணணும். நாடி சுத்தி அப்படின்னா 2 மூக்கு வழியாவும் பண்ணணும்.
எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் கரெக்டா பண்ணுங்க 5 செட் மினிமம் 5 to 9 ரவுண்ட்ஸ் மினிமம் 7 செட் பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க நாடி சுத்தி நல்லா புரியுது ஐயா நல்லா புரியுதுங்களா நாடி சுத்தி அடுத்தது கூலிங் பிரம்மரி நாளைக்கு வந்து உங்களுக்கு தண்டோட சுத்தி ஷேர் பண்றேன் இன்னைக்கு அது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இன்னைக்கு போதும் கூலிங் பிரம்மரி பண்ணிட்டு மெடிடேஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு மெடிடேஷன் போகலாம் வாங்க இந்த பாருங்க கூலிங் அப்படின்னா நாக்க டியூப் மாதிரி மடிக்கணும் வாய் வழியா மூச்சை உள்ள இழுக்கணும் மூக்கு வழியா வெளில விடணும் பாருங்க inhalation through the tongue exhale through the nostril இது வந்து சீத்தளி அடுத்தது சீத்தாரி மடக்கணும் நாக்கு மடைக்கோங்க இந்த ரெண்டு பக்கமும் கேப் தெரியும் அதுல ரெண்டாவது வந்து நாக்கு என்ன ஐயா பண்ணணும் அடுத்தது ஐயா ரெண்டாவது சொன்னீங்கல்ல நாக்கு அதன்தா பற்களின் எடையின் வழியாக மூச்சு காத்த உள்ள இழுக்கணும் இது ஆஸ்மா பேஷண்ட் மட்டும் பண்ணக்கூடாது மீதி எல்லாரும் பண்ணலாம் ஓகேங்களா ஐயா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் பண்ற பாருங்க நாக்க ஃபோல்ட் பண்ணும் நாக்கு வெளில நீட்டுங்க நாக்கு மடிச்சு வரல உங்களுக்கு நாக்க இப்படி மடிக்கணும் டியூப் போல ஆஹா வரல தைராய்டு இருக்கா உங்களுக்கு தைராய்டு இருக்கா இல்ல அது கிடையாது சரி இருந்தாலும் நாக்க மடிக்க வரல விட்டுருங்க நீங்க தலந்தா மட்டும் பண்ணுங்க போதும் அவ்வளவுதான் அது ஒண்ணு டெக்னிக் கத்துக்கோங்க போதும் அவ்வளவுதான் இங்க பாருங்க பல்லன் வழியா மூச்சை உள்ள இழுக்கணும் மூக்கு வழியா வெளில விடணும் மூக்கு வழியா வெளில விடணும் அவ்வளவுதான் பக்கா புரிஞ்சுதுங்களா இதுக்கு வந்து கூலிங் டெக்னிக் மைண்டை வந்து காம் டவுன் பண்ணும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும் சரிங்களா டென்ஷன் ஆகும்போது பண்ணீங்கன்னாக்கா மைண்ட் உடனே சப்ரைஸ் ஆயிடும் அடுத்தது ஷண்முகி முத்ரா நாம வச்சுக்கோங்க ஹமிங் சவுண்ட் பிரம்மரி லேடி பி சவுண்ட் இங்க பாருங்க காது
நெத்து, கண்ணு, மூக்கு, வாய் 2 கையும் வைக்கணும் பாருங்க. elbow parallel to the ground. Okay, humming sound, im sound 3 times. Humming sound, lady bee sound. இங்க இங்க சொல்லணுமா என்ன ஐயா சொல்லணும்? இம்மா இம்மு சொல்லலாம், இங்குன்னு சொல்லலாம். இங்கு சிங்கம், ரெண்டுத்துல 2 எது வேணா சொல்லலாம். சிங்கம், அம்மா. ஓகே, இப்ப இந்த பிராணாயாமா ஏற்கனவே கத்துக்கிட்டீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா. ஆனா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கீங்க ஐயா, உண்மையில சொல்றேன். உண்மையில அருமை. நான் பதிவே போட்டுறேன். உங்களுக்கு அந்த யோகானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த வயசுல. யோகம் இருக்கு. யோகம் இருந்தால் மட்டும்தான் யோக கலைக்கு வர முடியும். அன்னைக்கு அத்தனை பேரு பார்த்துமே கிட்டத்தட்ட 500 1000 பேருக்கு மெசேஜ் பண்ண கூட நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. நானும் ஏஞ்சி உட்காந்துட்டேன். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரம்ம முகூர்த்த டைம்ல ஏஞ்சாதான் சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த டைம் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. உண்மையிலே பெஸ்ட். உண்மையில சொல்லிட்டேன். இதுக்கு முடிச்சுட்டு 6 மணிக்கு மேல 6 மணிக்கு முன்னாடி பெஸ்ட். எனக்கு அருமையான இது டைம். அவ்வளவுதான் பார்த்தா. அதுல உங்கள்ட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்க, எந்த கொஸ்டினும் கேட்கல. மெசேஜ பார்த்தோன்னே அமௌண்ட்டை போட்டு ஓகேன்னு போட்டீங்க. இது எல்லாரும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சார் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு. கொஸ்டின் கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. கப்புன்னு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன 5 லட்சம் 5000 கேட்டேன்னா ஒரு நார்மலா ஒரு பேசிக் காஸ்ட். மக்கள் நம்மளுடைய கேள்விட்ட மாத்த பழக்கம். நம்ம 6 மணிக்கு கிடைக்கிறது 5 மணிக்குங்கிற ஒரு ஸ்டாண்டர்டா வந்துடும் நமக்கு. ரெகுலரா பண்ணலாம். கவலையே படாதீங்க, நிறைய பேர் உள்ள வர வச்சிடலாம், பாத்துக்கலாம். ஒரு ஆஃபர் கொடுப்போம். மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர், யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டீங்கன்னா எல்லாம் கிட்டு வந்துருவாங்க உங்க மக்கள். இப்ப கண்டிப்பா ஒரு ஆஃபர் போடுறீங்கல்ல, இன்டர்நேஷனல் யோகா டேக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு ஒரு போடுங்க. இன்டர்நேஷனல் யோகா டேவை முன்னிட்டு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களா எல்லாம் பிராணாயாம கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ், யோகா கிளாஸ் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எடுத்து தரப்படும் அப்படின்னு போட்டு நம்பரை போட்டுருங்க. நல்ல ஐடியா. இன்டர்நேஷனலா பறக்கும் உங்களுக்கு. அவர் மார்க்ஸ் எல்லாம் பிடிக்க முடியாது. இன்டர்நேஷனல் அவரு ஐஓல மெம்பரா இருக்காரு. இது நமக்காக டிஸ்கவுண்ட் பிரைஸ் பண்ணி தராருன்னு ஒரு ஆட போடுங்க. மெடிடேஷன், பிராணாயாமா, யோகா, அப்புறம் ஃபேஸ் யோகா கூட போடுங்க. ஃபேஸ் யோகா போட்டீங்கன்னாக்கா எல்லாம் அள்ளிட்டு வந்துருவாங்க. எல்லாம் ஸ்மைலிங். நம்ம பேசுவோம் டீடைலா. இப்ப 20 நிமிஷம் இருக்கிறதுனால மெடிடேஷன் பத்தி சொல்லிடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல்ல மொத்தம் 11 விதமான சக்கரங்கள் இருக்கின்றன பிராணிக் ஹீலிங்ல. ஆனா யோகால 7 சக்கரம் தான் இருக்கு. அதான் மெயின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரு கிரவுன், சகசிராரம், துரியம். இந்த இடத்துலதான் பீனியல் கிளாண்ட் இருக்கு. என்னது? பீனியல் கிளாண்ட் இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது இந்த இடம் புருவ மத்தி பொட்டு வைக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல ஆஞ்ஞா சக்கரம் இருக்கு, பிட்யூட்டரி கிளாண்ட். இங்க பிட்யூட்டரி கிளாண்ட், ஆஞ்ஞா சக்கரா. இங்க த்ரோட் சக்கரா, த்ரோட் விசுப்தி, த்ரோட் தைராய்டு கிளாண்ட், த்ரோட் தொண்டை குழி. தொண்டை குழியில விசுப்தி சக்கரம் இருக்கிறது. அடுத்தது ஒரு சக்கரா பிளேஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் போலாம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிருக்கிறேன்.
இல்ல உங்களுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்றேன். எல்லாம் ட்ரைபாட் வச்சிருக்கேன். மூணு ட்ரைபாட் இருக்கு. ரைட் ரைட். இது வந்து சிட்டிங்கு, காலு, ஸ்டாண்டிங் 3 ட்ரைபாட் வச்சிருக்கேன். இப்போ ஃபுல்லா தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. இது வந்து த்ரோட் அப்படின்னா விசுப்தி, த்ரோட் சக்ரா. இதுக்கு பேரு ஹார்ட் சக்ரா. ஹார்ட் இங்க தான் இருக்கு. இங்க 2 லங்ஸ், இங்க ஹார்ட் இருக்கு. இதுக்கு பேரு அநாஹதம், இருதய சக்கரம் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து மணிப்பூரஹா, நேவல். மணிப்பூரஹா அப்படின்னாக்கா பான்கிரியாஸ். இங்க வந்து தைமஸ் கிளாண்ட் இருக்கு. இங்க வந்து பான்கிரியாஸ் இருக்கு. பான்கிரியாஸ். அதுக்கப்புறம் கீழே தொப்புளுக்கு கீழே சேக்கரல், சுவாதிஷ்டானம், செக்ஸ் சக்கரா இருக்கு. இது வந்து அட்ரினல் கிளாண்ட கவனிக்குது. பின்னாடி அட்ரினல் கிளாண்ட் இருக்கும் கிட்னில, அதை கவனிக்குது. இன்னொன்னு வந்து ஆனஸ் கீழே, அதாவது வந்து ஆனஸ் மசிலுக்கும் மேல முதுகு தண்டு முடியன்று கீழே, அதுக்கு வந்து பேசிக் சக்ரா, மூலாதாரம். அந்த சக்ரா யாருக்கு நன்னா இருக்கோ அவங்க தான் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த சக்ரா வேலை செய்யலைனாக்கா சோம்பேறியா இருப்பாங்க. சிம்பிள். மொத்தம் 7 சக்ரா சொல்லியிருக்கேன். முதுகு தண்டுக்கு அடியில, தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு மேல, ஹார்ட், விசுப்தி, ஆக்கினை, துரியம். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரை இருக்கிறது. இன்னைக்கு வந்து கலரு, ஸ்பீச் மந்த்ரா, எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் நிறைய இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளா லொகேஷன் சொல்றேன், ஸ்பீச் மந்த்ரா சொல்றேன், போதும். நாளைக்கு கலரு ஒரு நாளும் ஆட் பண்ணிட்டே போறேன். ஏன்னா ஒரே நாளைக்கு எல்லாம் சொல்ல கன்ஃபியூஷன் ஆயிடும். சரி, ஓகே. நம்ம 21 நாள் பயிற்சி ரெகுலரா பண்ண போறோம். அதனால பொறுமையா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா லொகேஷன் சொல்றேன், ஸ்பீச் மந்த்ரா சொல்றேன், போதும். 2 போதும். நாளைக்கு அந்த லொகேஷனு, ஸ்பீச் மந்த்ரா, கலரு, அதுக்கப்புறம் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம லொகேஷன்ல எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்றோம். ஒண்ணு கத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து காமனா சின்முத்ரா வச்சுக்கோங்க. நான் லொகேஷன் சொல்றேன், ஸ்பீச் மந்த்ரா சொல்றேன். இன்னைக்கு போதும். நாளைக்கு நம்ம கலரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கும். 10-15 நிமிஷம் முடிச்சுட்டு ஒரு சின்ன இது ஃபீட்பேக் கொடுத்துட்டு கிளம்பலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே சார் கரெக்டா கேக்குதுங்களா? தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? குரல் கரெக்டா வருது. கரெக்டா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிட்டு என் குரலைய ஃபாலோ பண்ணிட்டு வர. சிம்பிள். உள்ளம், உள் வைங்க, உள் உள், அவ்வளவுதான். நுனி நாக்கு மேல் அன்னத்தை தொடுது. இது லம்பியா யோகம். இங்க இருந்து எனர்ஜி அப்போ டைரக்ஷன், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூவ் பண்றோம் நம்ம. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பெனிஃபிட்ஸ் தான் சொல்றேன். சின்முத்ரா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மடி மேல வச்சுக்கோங்க, மடி மேல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கணும், நாக்கு மேல வச்சுக்கணும். என் குரலையே ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா 10 நிமிஷம். முதுகு தண்டு, கழுத்து நேராக இருக்க வேண்டும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். முகம் மலர்ச்சியோடு இருக்கட்டும். ஸ்பீச் மந்த்ரா மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்றேன். மெடிடேஷன், இட்ஸ் a very powerful meditation. ஃபர்ஸ்ட் மூலாதார சக்கரம். மூலாதாரம் எங்க இருக்குன்னாக்கா முதுகு தண்டனுடைய அடிப்பகுதி, ஆனஸ் மசிலுக்கும் மேல அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல மட்டும் மனசை வச்சுக்கோங்க. The speech mantra we call it lam 3 times. lam. நீங்க சாண்ட் பண்ண வேண்டாம், வைப்ரேஷனை மட்டும் ஃபீல் பண்ணுங்க. லா லா
ரெண்டாவது வந்து தொப்புளுக்கும் கீழே அப்படியே ஒரு பேக் சைடு. சுவாதிஷ்டான சக்கரம் சேக்கரல். ஸ்பீச் மந்த்ரா வந்து வம். வா அடுத்தது தொப்புளுக்கு மேல மணிப்புரகா ரம். இது மட்டும் சொல்லுங்க ஐயா, என்னது இது? ரா 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 ரா. அடுத்தது ஹார்ட் சக்ரா இருதயம் எம். நெஞ்சு கோழி யா. 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 அடுத்தது த்ரோட் சக்ரா ஹம். தொண்டை குழி ஹ. புருவ மத்தி பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம். ஓம் 3 times. ஓ அடுத்தது துரியம் ஆகார் ஊகார் எம்கார் 3 times. ஆ ஓ
Feel the vibration. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். Bring your hands in Namaskar Mudra. Conclude our session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinaham. Sarve Santu Niramayah. Sarve Bhadrani Vashantu. Ma Kashit Sukhabhat Bhavet. Om Shanti Shanti Shanti. Keep your palms upon your face gently. இதோட தமிழ் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் தமிழ் மீனிங் சொல்லிட்டேன், இதுக்கும் சொல்லிடுறேன். எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும், ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். முக்கியமா நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும். யாருக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாம் அல்ல அன்னை, தந்தை, குருமார்கள், அப்புறம் நம்ம இருவரையும் கனெக்ட் பண்ண தமிழர் பரிந்துரை வணிகம் பாலாஜி சார், அப்புறம் கருணாகரன் சார், அவரை கனெக்ட் பண்ண கோவிந்தராஜன் சார், நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ண மிஸ்டர் ராஜ்குமார் சார், அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்துல Keep your palms upon your face gently. இப்ப உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்கான ஒரு 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்தது? நீங்க என்ன உணர்ந்தீங்க? பிராணாயாமம்னா என்ன, மெடிடேஷனா என்னன்னு புரிஞ்சுட்டு வந்தீங்களா, இல்ல சரி நம்ம செந்தில் தானே பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்களா? சொல்லுங்க உங்களுடைய ஃபீட்பேக். அதாவது இது வந்து ரொம்ப நாளா நான் கத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. எனக்கு இதை பத்தி ஐடியா இருந்தது. இப்ப இந்த டைமிங் செட் ஆகல. இந்த டைமிங் வந்து எனக்கு கரெக்டா சூட் ஆனது. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, கரெக்டா நீங்க புரியுறாப்புல சொல்றீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். எனக்கு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் என்ன சின்முத்துராபாக என்னமோ சொல்லுவாங்களே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நம்ம இவ்வளவு வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே பண்ணாம இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக இதை வந்து இந்த 21 நாள்ல நான் ஒரு பெரிய இதுல வரணும். அதுதான் மெயின். அப்படியே ரெகுலரா நீங்க சூப்பரா ரெகுலரா போட்டுலாம் நம்ம செஷனை. நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் யோகாவை முன்னிட்டு யோகாசன வகுப்பு, பிராணாயாம வகுப்பு, தியான வகுப்பு குறைந்த விலையில் எடுக்கப்படுகிறது. ஃப்ரீயெல்லாம் எடுக்க வேணாம். ஏன்னா ஃப்ரீயா எது கொடுத்தாலும் இதுல பண்ணுவாங்க. எம்ஐல வந்து இந்த யோகா டேவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் அதுக்கெல்லாம் போயிருக்கேன். பீச்ல எல்லாம் போய் யோகா டேவ் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர். அதுக்கு வந்து என்னங்கிறது நான் பாக்குறேன். அது யோகா டே வந்து எப்போ வரும்? ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே. ஜூன் 21. ஜூன் 21. ஏதோ ஒரு இங்க வந்து அந்த டயத்துல வந்து பண்ணுவாங்க. நான் முன்னாடியே அதை வந்து அந்த யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைல்லயும் ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் இந்த தடவை. ஜூன் 21 இன்டர்நேஷனல். ஆமா, ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே. அதுக்கு வந்து நான்லாம் பண்ணிருக்கேன். போய் பீச்ல போய் பண்ணிருக்கோம் ஒரு தடவை. சூப்பர் 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 சூப்பர். கம்பெனில நான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். எம்ஐல பண்ணுவாங்க அந்த டயத்துல பிளான் பண்ணுவோம். அதனால அதுக்கு என்னன்னு கேட்கிறேன். ஓகே, அது என்னன்னு பாருங்க. நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட், அதாவது வந்து குறைந்த விலையில் வகுப்பு எடுக்கப்படும் போடுங்க. ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஏன்னா ஃப்ரீ எல்லாம் எடுக்க வேண்டாம். ஃப்ரீ எல்லாம் வேல்யூ கிடையாது.
ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ரைட், மிக்க நன்றி. மீண்டும் நாளை வகுப்புல சந்திக்கலாம். 5 மணிக்கு வாங்க. 4:55க்கு நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, கரெக்டுங்களா? பொறுமையா ரிலாக்ஸா கத்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முதல்ல டென்ஷன் ஆகாது. இன்னைக்கு டே ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா ரன் ஆகும். ஃபீல் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. ரொம்ப நன்றி. ஸ்டாப் பண்ணிடுறேன்.